இப்போல்லாம் கிச்சனுக்கு வந்து சமைக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு கிச்சன் அனலாக இருக்கிறதுனால நின்று சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஒரு வழி ஆகிட வேண்டியது இருக்குது. அதனாலே கிச்சனில் வந்து நிற்கணுமா வேலை செய்யணுமான்னு தான் தோணுது. சண்டே அதுவுமா நம்ம வீட்டை ஸ்பெஷலாக தானே எதிர்பார்ப்பாங்க. அந்த ஸ்பெஷல்லாம் அந்த அளவுக்கு காலைல அனலில் ஹீட்டில் இருக்காத நேரத்தில் நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு போகணும். காலைல சாப்பாட்டுக்கு வெண்பொங்கல் சாம்பார் வச்சுட்டு மெதுவடையும் செஞ்சு கொடுத்து ஸ்பெஷலாக எல்லாரையும் சாப்பிட கொண்டாச்சு. பொதுவாக நம்ம இந்த பொங்கல்லாம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் இல்லையா? அதுவும் நிறைய தாராளமாக நெய்யில் விட்டு நல்லா செஞ்சுருந்தேன் நான் பொங்கல் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. வயிறு மட்டும் இந்த பொங்கலை சாப்பிட்டதும் உண்ட மயக்கத்தில் நல்லா தூக்கம் தான் வந்தது. அடுத்த வேலை செய்யணும் போய் சமைக்கணுன்றது கொஞ்சம் கூட தோணவே இல்லை. ஏன்னா காலைல சாப்பிட்டதே ரொம்ப ஹெவியாக வயிறு ஃபுல்லாக இருந்ததால் லஞ்சுக்கு நான்வெஜ் ஏதாவது சேர்த்து திரும்பவும் ஹெவியாக சாப்பிட வேணாம்னு மஷ்ரூம் போய் கடைக்கு வாங்கிட்டு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் செய்கிறேன். இந்த மஷ்ரூம் பிரியாணி நான் எப்போவுமே பிரியாணினா ஒரே மெத்தடில் தான் செய்வேன். நம்ம சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்கிறோம்ல அதே மெத்தடில் தான் செய்வேன். ஆனால் இதுக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது செய்வாங்கள்ல, இந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி அந்த மாதிரி புதுசாக ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு செய்ய ஆரம்பித்தேன். என் பையன் வேறு நடுவில் நானும் வந்து அப்பப்போ மூஞ்ச கட்டிக்கிறேன்னு அவனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டே இருந்தான். அதே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதுக்கு புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதிலே சேர்த்து தான் அரைப்பாங்க. பச்சை மிளகாய் இதிலே சேர்த்து அரைச்சிட்டா பையன் காரமாக இருக்குன்னு சாப்பிடவே மாட்டேன்னு அது வதக்கும் போது போட்டுக்கலான்னு புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது இப்போ தான் கரெக்டாக கிரேவி பக்குவமெல்லாம் வந்தது. ஏன்னா அரைச்சி ஊற்றும் போது தான் எனக்கு அந்த கிரேவிலாம் வரும். மற்றபடி நம்ம நார்மலாக வெங்காயம்லாம் வதக்கி செய்யும்போது அந்தளவுக்கு கிரேவி மாதிரிலாம் வர ட்ரையாக இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து அரைச்சிட்டும் போல் அது கிரேவி அதிகமாக இருக்கிற மாதிரியே இருந்தது. இதில் எண்ணெய் வேறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு தண்ணி வந்து நான் எப்போவுமே அரிசி கூட சேர்த்து ஊற வச்சுருவேன். தண்ணியெலாம் அளந்து ஊற்றி அது இப்படி பண்ணும்போது அரிசி நல்லா ஊறி போய் தண்ணியெலாம் இழுத்துக்குமா. அப்புறம் பிரியாணிக்கு அந்த அரிசி தண்ணின்றது எனக்கு பத்தாமலே இருக்கும். திரும்பவும் தண்ணி சுட வச்சு தம் போட்டு அதெல்லாம் வேக வைக்கிற மாதிரியே தான் நான் பிரியாணி பண்ணிட்டு கிடப்பேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு முன்னாடியே அரிசிக்கு தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அப்புறம் அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியை வடிக்கிட்டு அப்புறமா தண்ணியை அளந்து ஊற்றிட்டு நம்ம மசாலாலாம் போட்டுவோம்ல. நான் இதில் வந்து கார மிளகாத்தூள் பிரியாணி மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு எப்போவுமே அப்படி தான் பிரியாணி செய்வேன். இந்த பிரியாணிக்கு தாளிச்சு ஊற்றி வதக்கி அரிசியும் கொட்டி அதுக்கப்புறம் விசில்லாம் விட்டு பொறுமையாக ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் நார்மலாக எப்போவும் பண்ணுற பிரியாணி அந்த அளவுக்கு வரல. எனக்கு அப்படியே பண்ணியிருக்கலான்னு அப்படி தான் தோணுச்சு. இதுக்கு அரைச்சி ஊற்றி ஈஸியாக இருக்குன்னு நினச்சி இது ஏன் பண்ணுறதப்போ தான் வர வேலை இல்லை சரின்னு அதே வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி. நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணி நம்ம அரைச்சி ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரியாக வரல, தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போல். சைட்லேயே இந்த முட்டை தொக்கம் பண்ணிவிட்டேன். இப்போலாம் இந்த முட்டை தொக்கு வந்து டேஸ்ட்டு பிடிச்சி போனதுனால இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை ரெசிபி வேணால் சொல்லுங்கள், உங்க கூட ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஸ்பெஷலாக லஞ்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி முட்டை தொக்கு செஞ்சு